KUTTYMA குட்டிமா TAMIL தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திருப்பூர் குருவி. இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் தலைப்பு வைத்த தமிழ்ல தலைப்பு வைத்த இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்துல குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய படங்கள் ஆங்கிலத்துல தான் டைட்டில் வைக்கிறாங்க. இந்த படம் மட்டும்தான் தமிழ்ல இருக்கு. இந்த வாரம் வந்ததுலேயே பாத்தீங்கன்னா இந்த படம் தான் ஒரு 2 படங்கள் தான் தமிழ்ல தலைப்புல வந்திருக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போகலாம். இந்த படத்தோட கேஷ் அண்ட் குரோ பார்க்கலாம். இந்த படத்தில் நடிச்சவங்க பாத்தீங்கன்னா முற்றிலும் புதுமுகங்கள். அவங்களுடைய பேரை சொல்லிடுறேன். ஏன்னா புதுமுகங்கள்ங்கிறதுனால நேம் ஞாபகம் இல்லாதனால தான் மொபைல் ஃபோன் எடுக்கிறேன். நான் எந்த வீடியோலுமே பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் எடுத்து கேஷ் அண்ட் குரோ சொன்னதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஹீரோ பாத்தீங்கன்னா KMR விஜயன், சரவணன், ரஞ்சன், ஒரு 3 ஹீரோ. இன்னொருத்தருமே இருக்காரு. 4 ஹீரோ. KMR விஜயன், KMRன்னு ஒருத்தர், விஜயன் ஒருத்தர், சரவணன், ரஞ்சன், 4 பேர் ஹீரோ. ஹீரோயின் பாத்தீங்கன்னா தர்ஷினி, திருக்குறளி, இந்து, சுபிக்ஷா, 4 கதாநாயகி. வில்லன் பாத்தீங்கன்னா பிரியா ராஜா, இசக்கி ராஜா அவங்க நடிச்சிருக்காங்க. முக்கிய கதாபாத்திரத்துல பாத்தீங்கன்னா திருப்பூரை சேர்ந்த VRK அருள் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட இயக்குனர் ஜெயகாந்தன் ரெங்கசாமி, புதுமுக இயக்குனர். இவர் பாத்தீங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா படத்தோட கதையை பார்த்தலாம். இன்னொரு கதாநாயகியோட அப்பா கேரக்டர் நடிச்சவர் பாத்தீங்கன்னா கேப்டன் துரை. அவர் ஹீரோயினோட அப்பா கேரக்டர் நடிச்சிருக்காரு. இப்ப இந்த படத்தோட கதையை பார்த்தலாம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த திருப்பூர் பக்கத்துல ஒரு ஏரியா. அந்த ஏரியால பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள், இந்த பேங்க்ல எல்லாம் லோன் வாங்கிட்டு கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்க. 4 பெண்கள் அவங்க அம்மா அப்பாவோட கடன் அடைக்கிறதுக்காக 4 கதாநாயகிகள் என்ன பண்றாங்கன்னா, வேலைக்கு போகலாம் அப்படிங்கும்போது ஒரு வேன்ல கூட்டிட்டு போறாங்க. திருப்பூருக்கு ஆள் தேவைப்படுன்னு சொல்லிட்டு 2 பேர் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க அந்த வேன்ல ஏறி போறாங்க. பக்கத்து கிராமத்தை சேர்ந்த இன்னொரு 4 பேர், அந்த கதாநாயகன், அந்த பசங்க 4 பேரும் அந்த வண்டியில ஏறி போறாங்க. 8 பேர் கிட்டத்தட்ட எங்க போயிடுறாங்கன்னா திருப்பூருக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க. அதனாலதான் இயக்குனர் தலைப்பு திருப்பூர் குருவின்னு டைட்டில் வச்சிருக்காரு. அங்க வேலைக்கு போனவங்க அங்க வேலைக்கு போயிட்டு இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்து கிராமத்து பசங்களும் அங்க 4 பேர் வேலைக்கு வந்திருக்காங்களா. இவங்க ஆல்ரெடி இவங்களுக்கு பழக்கமானவங்க தான் ஸ்கூல்ல படிக்கும்போது. அதனால இவங்க 4 பேர்த்த இவங்க லவ் பண்றாங்க. அங்க ஓனர் இப்படி நல்ல கேரக்டரா இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள காதல் மலருது. அங்க இருக்கக்கூடிய ஒரு வட இந்தியால இருந்து வேலை பார்த்த 4 பேர் இந்த பொண்ணுங்களை கிண்டல் பண்ணோன்னா இங்க இருக்க கதாநாயகெல்லாம் போய் அடிச்சு தும்சம் பண்ணி அது ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியில வேலை பார்த்த 4 பேர் குடோன்ல ஒரு நாள் தங்குறாங்க. தங்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு 4 பேருமே கர்ப்பம் ஆயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ணும்போது கர்ப்பம் ஆயிடுறாங்க. அந்த கர்ப்பத்துக்கு காரணமானது யாரு? இந்த கதாநாயகன் 4 பேரும் காரணமா, இல்ல வேற யாராவது காரணமா? இந்த திருப்பூர் குருவின் டைட்டில் வச்சதுக்கு இயக்குனர் என்ன மாதிரியான விஷயங்களை கிளைமேக்ஸ் சொல்ல வந்தாரு? இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட திருப்பூர் குருவி படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நான் இந்த 4 பசங்க, ஆம்பளை பசங்க 4 பேரும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. இந்த பொம்பளை பசங்க 4 பேர், இந்த கதாநாயகி 4 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ரொமான்ஸ் காட்சிகளை 4 பேருமே அழகா பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாடல்கள், டான்ஸ் அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராபி நல்லா இருக்கு. படத்தோட கதை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கதை. அதே என்னன்னா, இந்த மாதிரி ஊரு விட்டு ஊர் போய் பொழைக்கிற போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அழகா இயக்குனர் சொல்லியிருக்காரு. அது இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் லைட்டா போர் அடிக்கிற மாதிரிலாம் கிடையாது. டக்குன்னு முடிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் ஹாப் முடிஞ்சிருது. செகண்ட் ஹாப் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க யாருமே எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு ஜெயகாந்தன் ரங்கசாமி இயக்குனர் அவர்கள். அந்த ட்விஸ்ட்டை நான் சொன்னா படத்தோட விஷயங்கள் ரிவீல் ஆயிரும். நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மெசேஜை சொல்ல வந்திருக்காரு. அதாவது ஊர் விட்டு ஊர் நம்ம வேலைக்கு போனோம்னா நம்ம ரொம்ப சேஃப்டியா இருக்கணும். பெண்கள் சேஃப்டியா இருக்கணும், ஆண்களும் சேஃப்டியா இருக்கணும். நம்மளை நம்பி வந்த பொண்களை ஆண்கள் காப்பாற்றணும். காதலிங்கிறது சும்மா கிடையாது. அது ஒரு வரப்பிரசாதம். காதலிங்கிறது நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா காப்பாற்றணுங்கிற விஷயத்த இயக்குனர் தெளிவுபடுத்தியிருக்காரு கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மனசுக்கு இறுக்கமான ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்கு. அது நீங்க படத்தை பார்த்து என்ன கிளைமேக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. படம் ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். இந்த திருப்பூர் குருவி திரைப்படம் உங்களுக்கு பக்கத்துல இருக்க திரையரங்களை ஓடிச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு AC தியேட்டர்ல போய் 2 மணி நேரம் படத்தை பார்த்து ரசிக்கலாம். படம் போர் அடிக்கல. அதாவது வந்த கதை தான், ஆனா டக்குன்னு போயிருது. ஒரு தடவை பாக்குற மாதிரி இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த திரை விமர்சனம், திருப்பூர் குருவி படத்தோட திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம்
அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.